தமிழகத்தில் இன்னும் 6 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எப்படியாவது ஆளும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சியான அதிமுக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. 234 தொகுதிகளிலும் மக்கள் சந்திப்பு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. செல்லும் இடமெல்லாம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதேபோல மக்களை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியையும் முதல்வர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து பேசி வருவதோடு அவரது பை பை ஸ்டாலின் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது மக்களிடத்தில் தாக்கத்தை கொடுத்துள்ளது. மக்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் பல வகையான யுக்திகளை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிராக அனைத்து தரப்பு மக்களிடமும் அதிமுக பிரச்சாரமும் திமுகவின் ஊழலும் சென்றடையும் வகையில் திட்டத்தை செய்கிறது அதிமுக. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அந்த பகுதியின் அதிமுக மன்னன் விஜயபாஸ்கர் புதிய ஐடியாவை உருவாக்கினார். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு அது நடந்ததா இல்லையா என்பதை குறிப்பிடும் வகையில் உருட்டுக்களும் திருட்டுக்களும் என்ற வாசகத்துடன் ஒரு சக்கரத்தை உருவாக்கி அசத்தினார் அவர். இது சமூக வலைதள பக்கத்தில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து அதிமுக ஐடி விங் சார்பாக தினந்தோறும் திமுகவுக்கு எதிராக வீடியோ, புது ஐடியாக்கள், வீடியோக்கள் போன்றவைகள் எல்லாம் அறிமுகப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்து வருகிறது. அதில் ஒன்றுதான் பை பை ஸ்டாலின் வாசகமும் இடம்பெற்றது. இந்த சூழலில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து ஏமாற்றியதை வெளிக்கொண்டு வரும் வகையில் அதிமுக புது முயற்சியை கையில் எடுத்துள்ளது. அதிமுக ஐடி விங் செயலாளர் ராஜ்சத்தியன் முன்னெடுப்பில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் ஏற்படுத்தி தரவும் தவறிவிட்டது என்பதை மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் உணர்த்தும் விதமாக கையில் இரட்டை இலை சின்னம் பொறித்த நீல நிற பட்டையை அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த நீல நிற பேட்சை அதிமுக நிர்வாகிகள் அணிந்து அதற்கான காரணத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இதனையடுத்து நேற்றைய தினம் அதிமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலரும் கையில் நீல நிற பேட்சை அணிந்து தங்களது சமூக பக்கத்தில் புகைப்படமாக வெளியிட்டனர். அதிமுகவினர் இந்த மூவ்மெண்டை தொடங்கியிருப்பது அரசியலில் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. To the young and energetic leaders of today and tomorrow, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாக்குறுதி அளித்து அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு. இதற்கு எதிரான ஒரு மூமெண்டாக மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளை ப்ளூ பேண்ட் அணிய அறிவுறுத்தி உள்ளார்கள். 2026 அமைய உள்ள புரட்சி தமிழர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இளைஞர்களுடன் துணை நிற்கும் என்பதை குறிக்கும் இந்த ப்ளூ பேண்டை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியின் நண்பர்கள் அனைவரும் திங்கட்கிழமையான இன்று அணிந்து நம் சோசியல் மீடியா ஹேண்டில்களில் அனைத்திலும் பதிவு செய்வோம். நம்முடன் சேர்ந்து கழக மற்றும் பிற அணி நிர்வாகிகளும் இவ்வாறு பேண்ட் அணிந்து இளைஞர்களுடனான தங்கள் சாலிடாரிட்டியை வெளிக்காட்ட ஊக்குவிப்போம். Let's join the team blue band that says EPS is for youth development.